அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். புத்தாண்டு வரப்பொழுது நிறைய பேர் இந்த வருடம் நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு நினைச்சோமே, இன்னுமே குறைக்க முடியல, இந்த மாதிரியான ஒரு மனக்கவலையோட இருப்பாங்க. ஒரு மாதத்துல 5 கிலோ வரைக்கும் எடையை எப்படி குறைக்கிறது, அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வெயிட் குறைக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரே மாதத்துல 5 கிலோ வரைக்கும் எடை குறைக்கலாம். எடை குறையிறது அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக நம்ம நிறைய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் இருக்கும். காலை, மதியம், இரவு, அதே மாதிரி மிட் மார்னிங், மிட் நூன், இந்த மாதிரி ஒவ்வொரு சமயமும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ இல்லை அளவுக்கு அதிகமாக நம்ம உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரியான காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறதும் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? முதல்ல டீ, காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஜீரகம், ஏலக்காய் சேர்ந்த தண்ணீர் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு டீ குடிக்கணும் போல் இருக்கோ அப்போல்லாமே ஜீரகம், ஏலக்காய் இது ரெண்டையும் நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வெதுவெதுப்பான வெந்நீரில் இதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிப்பை சிப்பாக ஒரு டீ குடிக்கிற அதே சூட்டில் நீங்கள் குடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதம் நீங்கள் கரெக்டாக குடிக்கும்போது உங்களுடைய எடையில் 5% வரைக்கும் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 கிலோ வெயிட் இருந்தீங்க அப்படின்னா அதில் 5 கிலோ வரைக்கும் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இந்த ஜீரகம், ஏலக்காய் சேர்ந்த டீ எடையை குறைக்குது அப்படின்னா உங்களுடைய பசியை 30% குறைக்கிறதாக ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுது. இதனால் உங்களுக்கு அடிக்கடி பசிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சு உங்களுடைய எடை குறையிறத பார்க்கலாம். இந்த ஜீரகம், ஏலக்காய் டீ எடுத்துக்கும் போது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகி உங்களுடைய எடை குறையிறத பார்க்கலாம். ரெண்டாவது, இந்த ஜீரகம், ஏலக்காய் கொழுப்பு செல்களோட அளவையும் குறைக்குது அப்படிங்கிறதும் ஆய்வறிக்கைகள் சொல்லுது. இன்னொரு விஷயம், செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு மந்தம் உண்டாகிறது, இதனால் தொடர்ந்து ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ எப்பெல்லாம் டீ, காஃபி குடிக்கணும் போல் இருக்கோ அப்போல்லாம் இந்த ஜீரகம், ஏலக்காய் சேர்ந்த நீங்கள் அதாவது பால் கலக்காத டீயை எடுத்துக்கலாம். முக்கியமாக காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது, காலை உணவாக நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீனில் 60% காலை வேளையிலே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முழுவதும் தேவையான அந்த கலோரிஸ் ஓரளவுக்கு நமக்கு 60% காலையிலே கிடைச்சிடுறதுனால, முக்கியமாக புரோட்டீனோட அந்த கலோரி காலையிலே கிடைச்சிடுறதுனால கிரேவிங்ஸ் நிறைய இருக்காது. நிறைய பேர் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நான் கரெக்டாக டயட்டை மெயின்டைன் பண்ணுறேன், ஆனால் சாயங்கால நேரத்தில் தான் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதோ இல்லை இனிப்பான பொருட்கள் சாப்பிட்றதோ இல்லை ஒரு மசாலா சம்மந்தமான பொருட்கள் சாப்பிட்றது, இந்த டயட்டை தாண்டி போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கண்டினியூஸாக அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு மார்னிங் டைம்லே நீங்கள் புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு நபருக்கு ஒரு 70 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 70லேருந்து 100 கிராம் அளவுக்கு புரோட்டீன் தேவைப்படும். ரெகுலராக காலை வேளையில் 2லேருந்து 3 நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வேக வச்ச பயறு வகைகள் எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய தானிய வகைகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி காலை நேரத்திலே நீங்கள் புரோட்டீன் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய கிரேவிங்ஸ் நல்லா கம்மியாகும். ஸோ ரெண்டாவது விஷயம், அதிகமான அளவுக்கு புரோட்டீனை காலை உணவில் எடுத்துக்க வேண்டியது. மூன்றாவது, ரெகுலராக சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி ஒரு நடைப்பயிற்சி. அந்த நடைப்பயிற்சி அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிஷம் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை மழை காலமாக இருக்குது, இந்த சமயத்தில் என்னால் வாக்கிங்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சிகளை பண்ணலாம். இந்த ஒரு பயிற்சி பண்ணாலே போதும், நீங்கள் பெருசாக ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த பயிற்சி பண்ணும் பொழுது உங்களுடைய வளர்சிதை
மாற்றத்தோட அளவு வந்து அதிகரிக்கிறதுனால உடல் எடை வந்து நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு பயிற்சியை மட்டும் ரெகுலராக பண்ணுங்க. 45 நிமிஷம் நடைப்பயிற்சி இல்லை 21 முறை சூரிய நமஸ்கார பயிற்சி. இந்த பயிற்சிகளோட சுவாச பயிற்சிகளையும் வந்து நீங்கள் பண்ணலாம். பிராணாயாம பயிற்சிகளை வந்து ஒரு 5 நிமிடத்துக்கு நம்ம வந்து பண்ணினோம் அப்படின்னாலே வந்து போதும். ஸோ இந்த பயிற்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது நல்லது. 4வது, உங்களுடைய உணவில் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சை வந்து சேர்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அரிசி சார்ந்த உணவுகள் என்னால் எடுக்காமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க அந்த அரிசியை அன்னைக்கு சமைச்சு அன்னைக்கே எடுத்துக்கிறத விட அதை வந்து பழைய சாதமாக மாற்றி, இல்லைன்னா அன்னைக்கு சமைச்ச அந்த உணவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் வந்து அதை எடுத்து சூடு பண்ணி வந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன மாற்றம் வந்து வரும் அப்படின்னா, அந்த அரிசியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சாக மாறும். இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அப்படின்னா என்னென்னா, அந்த அரிசி சார்ந்த அந்த சாதத்தை உங்களுடைய வயிற்று பகுதியில் செரிமானம் பண்ண முடியாது. அப்போது அது நம்மளுடைய பெருங்குடலுக்கு போய் நம்மளுடைய பாக்டீரியா வைரஸஸ், நம்மளுடைய பெருங்குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா வைரஸஸ் தான் அதை வந்து சிதைச்சு அதிலிருந்து நிறைய சத்து பொருட்களை வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பாக்டீரியா வைரஸஸ் வந்து ஆரோக்கியமாக வளர்றதுனாலையும், அதே மாதிரி வயிற்று பகுதியிலையும் முன்சிறுகுடல் பகுதியிலையும் இது உடனடியாக கார்போஹைட்ரேட் சார்ந்த குளுக்கோஸாக மாறாததுனாலையும் உங்களுக்கு உடனடியாக உடல் எடை வந்து அதிகரிக்காது. ஸோ அதே மாதிரி இந்த வைரஸ் பாக்டீரியாசஸ் எல்லாமே அதை வந்து செரிமானம் பண்ணி உடலுக்கு தேவையான பயோட்டின், வைட்டமின்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த நுண் ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடுகள் எல்லாமே வந்து சரியாகும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது. இல்லைன்னா அந்த சாதத்தை நீங்கள் பழைய சாதமாக்கி மறுநாள் காலையில் நம்ம வந்து சாப்பிட்றது, இல்லை மறுநாள் மதியமாக வந்து நம்ம சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். கடைசியாக டீடாக்ஸ் மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த டீடாக்ஸ் வந்து இது எதையுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து நெய் மருந்து சிகிச்சை, இதுவும் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு மெத்தடு. இது வந்து உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டை வந்து முக்கியமாக வந்து குறைக்கும். ஸோ உங்களுடைய தசைகள் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும். 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நெய் மருந்து சிகிச்சை, அந்த சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது 7 நாள்லேயே 5 கிலோ வரைக்கும் வந்து நம்ம குறையிறத கண்கூடாக வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமாவும் நமக்கு நிறைய கிரேவிங்ஸ் வந்து வராது. ஒரு சில உணவுப் பொருட்களெல்லாம் நான் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரேவிங்ஸ் வராது. உடல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுடைய தோல் நல்லா பளபளப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நபராக ஃபீல் பண்ணுவீங்க. இது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீடாக்ஸ் எடுத்த பிறகு நான் ரொம்பவே வந்து சுறுசுறுப்பான ஒரு நபராக வந்து இருக்கிறேன். அதே சமயத்தில் நான் செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், மனதளவில் நான் வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நபராக இருக்கேங்கிறத நிறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்திலே உங்களுடைய எடையை அழகாக வந்து குறைச்சிக்கலாம். இன்னைக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கான 5 முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உடல் எடையை குறைக்க முடியுமாங்கிறத பாருங்கள். இன்னைக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கான 5 விஷயங்களை நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு வந்து தெரிவிங்க. ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.